ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து அவுட் ஆஃப் த மணின்னு எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸில் உருவாக்கப்பட்டவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் டேயோட ஹை ப்ரைஸ், அது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவு? 24,894. இன்னொன்று ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். இன்னொன்று ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 24,916. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எவ்வளவு? 24,894. இன்னொன்று ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 24,916. அது நேற்று க்ளோஸை விட மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போனா கால் செய்ய ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போனா இதோட ஆப்போசிட்னா புட் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கினா மட்டும்தான் இந்த அவுட் ஆஃப் த மணி கால் ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, நம்ம இப்போ வந்து கால் சைட் மேலே போகணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போனா அதுக்கு ஆப்போசிட்டான புட் ப்ரைஸோட இந்த மணி எடுக்கணும். அந்த இந்த மணி எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அந்த இந்த மணியோட ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் வந்து 200 பிரிமியத்துக்கு மேலே இருக்கணும். அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து அந்த ஹை ப்ரைஸில் இருந்து ஒரு 85 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். அந்த ஜோனுக்கு கீழே அவன் ட்ரேட் ஆனால் மட்டுமே இதுக்கு ஆப்போசிட்டான கால் ப்ரைஸோட அவுட் ஆஃப் த மணி ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது புட் ப்ரைஸை பார்க்க போகிறோம். ஏன்னா கால் ப்ரைஸ் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்புன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மேலே ஓப்பன் ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்குமே ஓப்பன் ஆகிக்கனால நம்ம செக் பண்ண போகிறோம். சப்போஸ் அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா 85 பாயிண்ட் மேலே ட்ரேட் ஆனானா இவன் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது கால் ப்ரைஸ் கீழே அந்த 85 ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆனால் மட்டுமே இவன் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது கால் ப்ரைஸ். அப்போனா ஃபஸ்ட் நம்ம புட் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். ஒரு இந்த மணி எடுக்க போகிறோம். இந்த மணி எடுத்து அதோட அவுட் ஆஃப் த மணி கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். வாங்க, நான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ நல்லா கிளியராக பாருங்கள். அவுட் ஆஃப் நம்ம எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் மேக்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் செயின் எடுத்துக்குவோம். புட் சைடோட இந்த மணி எடுக்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ் எவ்வளவு? 200 பிரிமியத்துக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துக்கணும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ 25,200 எடுத்து பார்ப்போம். ஏன்னா எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது 200 இருக்கிற ப்ரீமியத்தை மட்டும் எடுக்கணும். ஓகேவா? நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு சேட்டர் டேக்கு ஓப்பன் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டேயோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் 420. நம்ம 200க்கு மேலே தான் இருக்குது. ஓகே, அப்புறம் இதே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ஒரு 85 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 420 மைனஸ் 85 ஆன்சர் 335. கீழே அது இந்த ஜோன் என்னது? 335. இதுக்கு ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கிறோம். 335. காலத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 335. இப்போ 1 மினிட் என்ன ஓப்பன் மாற்றிக்கணும். இப்போ நம்ம ஜோன் என்னது? 335. இந்த ஜோனுக்கு கீழே அவன் ட்ரேட் ஆனால் மட்டும்தான் இதுக்கு ஆப்போசிட்டான கால் ப்ரைஸ் வந்து அவுட் ஆஃப் த மணி வந்து ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணுவான். இப்போ நம்ம பார்த்துருக்கு புட்டோட இந்த மணி, இதை பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் த மணி கால் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். நம்ம எடுத்தது 25,200 புட் ப்ரைஸ். வாங்க, இது கீழே ட்ரேடான மட்டும்தான் இதுக்கு ஆப்போசிட்னா 25,200 கால் ப்ரைஸ் வந்து அவுட் ஆஃப் த மணி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜோன் வந்து 335 கீழே ட்ரேடான மட்டுமே. இது போன்ற வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போமா? வாங்க.
இப்போ வந்துருச்சு வாங்க. ஓகே. இப்போ நம்ம ஜோன் வந்து 335 பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் ஓப்பன் பேஸ் எவ்வளவு 286. நம்ம என்ட்ரி என்ன சொன்னால் 335 கீழே ட்ரேட் ஆகணும். அழகாக 335 கீழே தான் ட்ரேட் ஆகிறேன். ஓகேவா? இல்லை 2 கண்டிஷன் இருக்குது. இந்த 85 ஜோன் சொன்னோம்ல, இந்த ஜோனுக்கு மேலே அவன் ட்ரேட் ஆனானா அந்த அவுட் ஆஃப் த மணி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண வேண்டியது. இந்த 8 சொன்ன 85 பாயிண்ட் மைனஸ் பண்ண பார்த்தியா ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ்லேருந்து, அது கீழே ட்ரேட் ஆனால் மட்டுமே ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், பாருங்கள் கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக இதோட ஹை நோட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் கரெக்டாக ஹை நோட் பண்ணிச்சு பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த 335 ஜோனுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே இருக்கேன். மேலே ஏறி அந்த நம்ம சொன்ன 335 ஜோன், அந்த ஜோன் அவன் இன்னும் தொடாமல் அதோட லோ ப்ரைஸை உடச்சிட்டேன் பாருங்கள். லோ ப்ரைஸ் அழகாக உடச்சிட்டேன். இப்படி உடச்சி கீழே போனான்னா அப்போனா இதுக்கு ஆப்போசிட்டான கால் ப்ரைஸ் அவுட் ஆஃப் த மணி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இப்போ 25,200 புட் ப்ரைஸ் வந்து இந்த மணி, இதோட அவுட் ஆஃப் த மணி வந்து 25,200 கால் ப்ரைஸ் வச்சு பார்ப்போம். அப்போ கால் ப்ரைஸ் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 மினிட் என்ன வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ணுறோமா பாருங்கள், பார்த்துட்டேங்க. இது அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 1 மினிட் என்ன பார்த்துக்கோங்க. இதை ஹையை நோட் பண்ணிக்கணும். ஹை, இது லோ. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து கரெக்டாக வாங்க. அப்படி மேலே போயிட்டு அப்படி கீழே இறங்கி அந்த லோவை தொட்டுட்டு மறுபடியும் அந்த ஹையை உடச்சிட்டேன் பாருங்கள். ஹையை உடச்சிட்டு மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் போய் அந்த ஹையை உடச்சிட்டேன். ஓகேவா? அப்போனா ஃபஸ்ட்டு அந்த ஜோனுக்கு மேலே எங்கே இருந்துச்சு, இந்தாங்க நம்ம இந்த ஜோனுக்கு மேலே இதை தாண்டி அவன் க்ளோஸ் வைக்கணும். இந்த லெவல் தாண்டி அவன் க்ளோஸ் வச்சா தான் மேலே கண்டிப்பாக மேலே போவான். ஏன்னா அவன் வந்து 335 கீழே அவன் ட்ரேட் ஆகிட்டே இருக்கான். அவன் 335 அந்த கீழே ட்ரேட் ஆகினால இவன் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் கண்டிப்பாக. பார்த்துட்டாங்க. பார்த்தீங்க கரெக்டாக நம்ம இதில் என்ட்ரி போட்டிருந்தோம்னா பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். இதில் நம்ம என்ட்ரி போட்டிருந்தா என்ட்ரி போட்டாச்சு. ஓகேவா? என்ட்ரி போட்டுக்கலாம். போட்டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போயிட்டு ஈஸியாக டார்கெட் ரீச் ஆகிருப்போம். மேலே மினிமம் வந்து நீங்கள் டார்கெட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது மினிமம் வந்து 10க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ₹1 டார்கெட் வச்சுக்கலாம். சப்போஸ் 20லேருந்து 30க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ₹2 டார்கெட் வச்சுக்கலாம். சப்போஸ் 50 to 100 இருந்துச்சுன்னா 5 பாயிண்ட் மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுபடி எவ்வளவு ₹10க்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய வந்து ₹1 எடுத்தால போகிறோம். அப்போ நான் எவ்வளவு இது வந்து க்ளோஸ் வச்சுருக்கேன் 5.48. ஓகேவா? அப்போ நான் ₹6.48 பார்த்துக்கணும். ₹6.48. ₹6.48 பாருங்கள். கரெக்டாக ரீச் ஆகிடுச்சா பாருங்கள். கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. ஏன் அப்படி ஆனான்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு புட்டோட இந்த மணி வந்து நம்ம சொன்னோம்ல 85 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ண, அந்த ஜோனுக்கு கீழே அவன் ட்ரேட் ஆனால் மட்டுமே இவன் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் கடைசியாக பாருங்களேன், பார்த்துட்டேங்க. பாருங்கள் கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக பாருங்கள். பார்த்துட்டேங்க. பாருங்கள் கரெக்டாக மேலே தான் போயிட்டேன். மேலே தான் போகிறேன். இது வந்து அவுட் ஆஃப் த மணி கரெக்டாக மேலே தான் பாருங்கள். மேலே போய்ட்டு கீழே இறங்கியிருக்கேன். ஓகேவா? இதே நம்ம இதோட புட் ப்ரைஸை பார்ப்போம். அவன் எப்படி ட்ரேட் ஆகி பார்ப்பான். அவன் கீழே ட்ரேட் ஆகிருப்பான் பாருங்கள். அவன் கீழே இறங்கினா மட்டும்தான் இவன் மேலே ஏறுவேன். புட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே தான் அவன் ட்ரேட் ஆகணும். பார்த்துட்டாங்க. கீழே தான் போகிறான். கீழே போகிறேன். இவன் கீழே போகிறனால தான் அவன் மேலே ஏறுறேன். பாருங்கள் கீழே ஏறிட்டாக்கா பாருங்கள்.
கீழே இறங்கிட்டே இருக்கேன், கீழே இறங்கிட்டே இருக்கேன், கீழே இறங்கிட்டே இருக்கேன், கீழே இறங்கிட்டே இருக்கேன். ஓகேவா? இப்போ இறங்கிட்டான். இவன் இறங்கி மேலே ஏறினால தான் அவன் கீழே இறங்குவான். பாருங்கள், கீழே இறங்கி மேலே ஏறினா அவன் கீழே இறங்குவான். பாருங்க, பார்த்துட்டேங்க, கீழே இறங்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா? கரெக்டாக ஓவரால் பாருங்கள், மோஸ்ட்லி வந்து கீழே தான் இறங்கிட்டுருக்கேன். அந்த 335 ஜோனுக்கு கீழே தான் அவன் ட்ரேட் ஆகிட்டே இருக்கான். பாருங்க, இப்படி தான் அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் டு க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இன்னொரு ஓப்பன் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ்க்கு மேலே இருந்தால் கால் ப்ரைஸ் நம்ம கால் ப்ரைஸ் ப்ராஃபிட் மேக் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்படி கால் ப்ரைஸ் மேக் பண்ண தெரிஞ்சால் புட் சைடோட இந்த மணி எடுத்து அதோட ப்ரீமியம் வந்து மினிமம் 200 மேலே இருக்கணும். அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷனு அதுலேருந்து 85.-1 ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். அது கீழே ட்ரேடான மட்டும்தான் இந்த கால் சைடோட அவுட் ஆஃப் த மணி ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ப்ரீவியஸ் டே கீழே ஓப்பன் ஆனான்னா புட் சைடு வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அப்படின்னா கால் சைடு இந்த மணி எடுத்துக்கணும். அதை எடுத்து இதேமாதிரி தான் 200 ப்ரீமியம் எடுத்து 85 மைனஸ் பண்ணி ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ்லேருந்து 85 மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணி அது கீழே ட்ரேடான மட்டுமே இவன் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. புட்ஸு அதாவது நம்ம எடுக்கக்கூடிய இந்த மணி எடுத்து தான் அவுட் ஆஃப் தம் எடுக்க போகிறோம். எந்த இந்த மணி வந்து 200 பாயிண்ட் எடுத்து அதுலேருந்து -85 பாயிண்ட் -1 ஜோன் ட்ராப் பண்ண அந்த ஜோனுக்கு கீழே அவன் ட்ரேட் ஆனால் மட்டுமே இந்த அவுட் ஆஃப் த மணி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அது கண்டென்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து எக்ஸ்பைரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து ஹை வாலட்டிலிட்டியில் இருக்கும். மற்ற நாள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டவை. நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.